திமுகவும் தாவேக்காவும் வேற வேற இல்லைங்க. அன்புமணி ராமதாஸ் ஒரே போடா போட்டிருக்காரு. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒத்தடா. திமுக செஞ்ச அதே ஃப்ராடு தனத்தை நீங்களும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சைனா மேடுமா இவன் பக்கா ஃப்ராடுமா. இந்த விஷயத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சீமான், இன்னும் சிலர் இதுக்கு ஆதரவா இருக்காங்கன்றதான் முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டில் எல்லாரும் தாவேக்கா கூட்டணிக்கு பாமக போகும்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில இவர் ஏன் இப்படி ஒரு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசு பொருளாகிறது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அரசியல நடக்கிறதுலாம் செய்தி இல்லை, அதுக்கு பின்னாடி நடக்கிறது தான் உண்மையான செய்தி. நான் உங்கள் ஹேமகுமார், இது வாய்ஸ் ஆஃப் ஹேமா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் இன்றைக்கு திடீரென்று தாவேக்கா அரசை எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அதில் ஒரு படி மேலே போய் ஒரு ஜோசியக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் துணை முதல்வராவது ஆவார், இல்லை முதல்வர் ஆவார், அப்படி ஆகலைன்னா என் காதை அறுத்துக்கிறன்னு வேற சொல்லியிருக்காரு. இப்படி தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய டாபிக் போயிட்டுருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப சைலண்ட்டாக மூவ் பண்ணுறாரு. அப்படி என்ன அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. மத்தியில் தொடர்றாங்களா, இல்லை அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறாங்களா, உள்ளாட்சி தேர்தலை எப்படி அணுக போகிறாங்க, ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ரெண்டு பேருக்கு இருந்த அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கு. அது இல்லாத 37 ஆண்டுகால இந்த அரசியல் பயணத்தை எப்படி நம்ம கொண்டாடணும், இப்படி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிற தருணத்தில் நேற்றுக்கு கூட மருத்துவர் ஐயாவை சந்திச்சு இது சம்பந்தமான ஒரு ஆலோசனை 1.5 மணி நேரம் நடைபெற்றதா சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் இன்றைக்கு காலையில் இந்த அறிக்கை வெளியானது தான் ஒரு பேசு பொருளாயிருக்கு. என்ன அப்படின்னா, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஏடிஎம்கே ஆட்சியில், அதாவது எடப்பாடியார் ஆட்சியில் இந்த தமிழ்நாடு நாளாக அறிவித்து அந்த நாளில் தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், பல இடங்களில் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், இந்த மாதிரி பல விதமான போட்டிகள் தமிழ்நாட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். அப்போ எல்லாருமே இதை ரொம்பவே வரவேற்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தைப்பூசத்துக்கு கூட இது தமிழர்களுடைய திருவிழா, இதுக்கு விடுமுறை வைக்கணும்னப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்படி தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவித்து மக்களை எல்லாம் வரவேற்றாங்களோ அதே போல தான் இந்த தமிழ்நாடு நாள் கொண்டாட்டத்தையும் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடினார். அப்போது பாமக இது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தது. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட வேண்டியது. அதுக்காக பல பேர் இந்த எல்லைகள் பிரிக்கப்படும் போது, தமிழ்நாடு அப்படின்னு பிரிக்கப்படும் போது, மாநில வாரியாக எல்லைகளை பிரிக்கும் போது நிறைய ஊர்கள் நம்ம இதுலேருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆந்திராவுக்கு திருத்தணியே போயிட்டு இருக்கோம். அப்படி போராடி மீட்டது திருத்தணி தணிகை மீட்ட தளபதினு நம்ம விநாயகம் இவர் சௌமியா அன்புமணி அவங்களுடைய தாத்தாவை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி அந்த மாதிரி போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே நம்ம வட தமிழ்நாட்டில் இப்படி அப்படின்னா, இன்னும் கர்நாடகா சைடில் மற்ற இடங்களில் போராடி நிறைய பேர் இதுக்காக போராடி இருக்காங்க. அந்த நாளை நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி இதை எல்லாரும் வரவேற்றாங்க. முக்கியமாக சீமான் அவர்களும் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இது வரவேற்கத்தக்க ஒன்று. மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாடுன்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் தொடர்ந்து மாநிலங்கள் மொழிவாரியாக தமிழ்நாடாக பிரிக்கப்பட்டாலும் கூட பெயர் வைக்கப்படாமல் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அன்னைக்கே பெயர் வைக்க மாட்டோம். அதுக்கு ஒரு நாள் வைப்போம். என்னென்னா பெயர் சூட்டு விழான்னு ஒன்று வைப்போம். அப்போ பெயர் சூட்டு விழா வச்ச தேதி தான் பார்த்தீங்கன்னா 1967 ஜூலை 18 அப்போ இதுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டுறாரு. ஸோ அந்த ஜூலை 18 ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாடு நாளாக அறிவிக்கிறார். 1967 அந்த பெயர் சூட்டி இருந்தாலும் கூட 1969 நடைமுறைக்கே வருது. அப்படி இது ஏகப்பட்ட சிக்கல். ஆனால் பொதுவாக எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, மொழிவாரி மாநிலமாக போராடி பிரிக்கப்பட்டது 1956 தான் பிரித்தாங்க. அப்போ 56 நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடுன்னு பிரிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு பெயர் சூட்டப்படாமல் இருந்தது. பெயர் சூட்டிய நாளை நாம் எப்படி ஒரு பிறந்த நாளாக கொண்டாட முடியும், எப்படி ஒரு தமிழ்நாடு நாளாக கொண்டாட முடியும்? ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அதிமுக ஆட்சியில் கொண்டு வர எந்த திட்டமாக இருந்தாலும் அதை அப்படியே தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அம்மா உணவகம்னு இருந்ததுன்னா அதை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணது. அதுக்கப்புறம் அம்மா லேப்டாப் இருந்தது, அதை அப்படியே அப்பா லேப்டாப்பாக மாற்றினது. இப்படி பல்வேறு விஷயங்கள் என்ன பண்ணுறாரு, அவர் வந்ததுக்கு அப்புறமா அதை மாற்றுறாரு. அந்த மாதிரி மாற்றினது தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நாள் நவம்பர் 1ஆம் தேதி இருக்கிறத ஜூலை 18 மாற்றி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அறிக்கை கொடுக்குறாரு. அன்றைக்கி பல்வேறு தலைவர்களும் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாங்க.
முக்கியமாக ஏடிஎம்கே தரப்புலேருந்து இதுக்கு குரல் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா அவர்களும் இதுக்கு வந்து குரல் கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு வந்து மொழிவாரி மாநிலமாக மறுசீரமைப்பில் பிரிக்கப்பட்ட நவம்பர் 1ஆம் தேதி தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படணும், அதுதான் நியதி. குழந்தை பிறந்த நாள் என்றைக்கோ அன்றைக்கு தான் பிறந்த நாளை கொண்டாடணுமே தவிர குழந்தைக்கு பேர் சூட்டிய நாளை பிறந்த நாளாக கொண்டாடக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய நிலைப்பாடாக இருக்குது. இதில் வந்து ஏடிஎம்கே சீமான் அவர்கள் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. திமுக செய்த தவிர தாவேகா செய்யாதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து திமுகவை தவிர்த்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் பல விஷயங்கள் இன்னைக்கு திமுகவை அப்படியே காப்பி அடிக்கும்போது கண்டிப்பாக தாவேகா அதர்ஸ் மேலே மக்கள் நிறைய அதிருப்தியில் இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அதில் முக்கியமாக வந்து யாராவது இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதனா பேசினா அரெஸ்ட் பண்ணுறது, இதை வந்து திமுக செஞ்சது. அதே தான் இன்னைக்கு தாவேகாவும் செஞ்சுருக்கு. நேற்றுக்கு முந்தினால தான் பார்த்தேன், திமுகவோட ஐடி விங்கை சேர்ந்த ஒருத்தர் ரொம்ப ஊனமுட்டுருக்காரு. அவர் பாவம், இவ்வளோதான் அவருக்கு உடம்பே இருக்க, மீதி எதுவுமே கிடையாது. அவ்வளோ மோசமான நிலைமையிலையும் அவர் வந்து அவதூறு வழக்கில் கைது செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பத்திரிகையாளரும் கைது செஞ்சுருந்தாங்க. இதே தான் தாவேக அரசு திமுகவை பார்த்து காப்பி அடிக்குதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக கேட்குறாரு, நீங்கள் அவங்கள பார்த்து அப்படியே வந்து அரசியல் காய்ப்புணர்ச்சிக்காக செய்த வேலையை நீங்கள் வந்து தொடராதீங்க அப்படிங்கிற அந்த அறிக்கை கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாளாக இணக்கமாக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு டவுட்டு கூட ஒரு சில பேருக்கு வரும். பொதுவாகவே பாமகவுடைய கொள்கை என்னென்னா, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை, நாட்டுக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னா வாயை திறந்து பேசுவாங்க. நான் ஒரு சில பேரை கம்பாரிசன் பண்ண விரும்பலை, இருந்தாலும் இந்த இடத்துல பண்ணி தான் ஆகணும், அது சுச்சுவேஷன். திருமாவர்கள் இதே இந்த தமிழ்நாட்டோட நாளை இப்போது தமிழ் தேசிய மாநாடு வர கொண்டாட போகிறாரு, அதுக்கு எப்படின்னு தெரியல. இதே தமிழ்நாடு நாளை அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டப்போ சைலண்ட்டாக இருந்துட்டார். இப்போது திமுக இதை மாற்றும் போதும் அவங்களுக்கு அதை சேர்த்து ஒத்து ஊதிட்டார். இப்போ தாவேக அரசு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது. இப்போ வரைக்கும் அவர் வாயை திறக்கவே இல்லை. ஸோ அவரை நான் ஒப்பிட விரும்பலை. அவர் எந்த கூட்டணியில் இருக்காரோ அதில் அப்படியே வந்து அவங்க செய்கிறதுலாம் நல்லது அப்படின்னு வந்து அவர் சகிச்சுக்கிட்டு போயிடுவார். அவர் அதுக்கு வந்து முட்டும் கொடுப்பாரு. ஆனால் இங்கே பாமக வந்து கடந்த கால வரலாறும் சரி இப்பவும் சரி மக்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ நம்ம நீட் நமக்கு வேணான்னு சொல்லி பாஜகவை நம்ம தொடர்ந்து எதுக்குறோம் அப்படின்னா அது மக்களுக்கு வேணாம் அப்படிங்கிறத ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி பல விஷயங்களை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு. மத்திய அரசு கூட்டணியிலே இருந்தாலும் கூட அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி தாவேக கூட கூட்டணி அமைஞ்சுது அப்படின்னா கூட அதுக்காக தப்பையெல்லாம் கேட்காம எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு மக்களுக்கு நல்லதுக்கு எது கெட்டது எதுன்னு பார்க்காம ஒரேடி ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா தட்டுற வேலையை பாமக ஒருபோதும் செய்யாது. அதை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பின்பற்றுறாரு. இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி தாவேக அரசுன்னு கூட்டணி கிடையாது, எதுவும் கிடையாது. இருந்தாலும் கூட மக்கள்லாம் பேசுகிறாங்களா இவ்வளோ இணக்கமாக இருக்காங்க, தாவேக அரசு நல்லா இருக்குன்னு வர அவர் பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லி. அப்படியே இருந்தாலும் கூட தப்புன்னு வரும்போது அதை கண்டிக்கணும். அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்திருக்காரு. தாவேக அரசு தமிழ்நாடுனால நவம்பரில் கொண்டாடுறது கரெக்டாக இருக்குமா இல்லை இப்போ ஜூலையில் கொண்டாடுறது கரெக்டாக இருக்குமான்னு நீங்களே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என்னோட கருத்து, எப்போ ஒரு குழந்தை பிறந்த நாளை தான் பிறந்த நாளாக கொண்டாடப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.